ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் எப்படி கார் லோன் க்ளோஸ் பண்ணுறதுன்ட்டு. இதுக்கு முன்னாடி ஹெச்டிஎஃப்சி பேங்க்லேயே பைக் லோன் எப்படி க்ளோஸ் பண்ணுறது, அதாவது க்ளோஸ் பண்ணுறது எப்படின்னு நம்ம வீடியோ போட்டிருப்போம். தொடர்ந்து இப்போ எப்படி கார் லோன் க்ளோஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸ்ட்ரெயிட் டு த பாயிண்ட், ரொம்ப வளவலன்னா இருக்க போகிறதில்ல. நீங்கள் கார் லோன் க்ளோஸ் பண்ணணுன்னா இதை நீங்கள் பேங்க்குக்கு போகணும், அப்படி இல்லைன்னா நெட் பேங்கிங்லேயே பண்ணிடலாம். அண்ட் நெட் பேங்கிங்கில் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இந்த வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து டேரெக்டாக லோனோட டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு காட்டும். ஓகேவா? இல்லை நீங்கள் நார்மலாக போய்ட்டு கூகுளில் இதுலாச்சும் போயிட்டு நீங்கள் ஹவு டு க்ளோஸ் ஆர் ஃபோர்க்ளாஸ் லோன் அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த டேரெக்ட் வெப்சைட் போகாது. அதுக்காக இந்த வெப்சைட்டில் போயிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து டேரெக்டாக போகும். ஸோ இதுதான் அதோட மெயின் பேஜ். இதில் உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு ஓடிபி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து உள்ளே போயிடும். ஸோ உள்ளே உங்களுக்கு என்னென்ன லோன் அவைலபிளாக இருக்குது, என்னென்ன லோன்லாம் லைவில் இருக்குது, என்ன லோன்லாம் க்ளோஸ்டு எல்லாமே உங்களுக்கு காட்டிடும். இதில் உங்களுக்கு நீங்கள் ஃபோர்க்ளோஸ்ன்னு கிளிக் பண்ணணும். ஓகேவா? இன்கேஸ் அதுக்கு முன்னாடி ஃபோர்க்ளோஸ் அமௌண்ட் தெரிஞ்சுக்கணுன்னா ஃபோர்க்ளோஸ் அமௌண்ட் கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபோர்க்ளோஸ் அமௌண்ட் தெரியும். ஃபோர்க்ளோஸ் பண்ணும்போது முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரே விஷயம், நீங்கள் லோன் போடும்போது அவங்க சொல்லியிருப்பாங்க இது மாதிரி ஃபோர்க்ளோஸ் பண்ணுறதுக்கு சார்ஜ் இல்லை. அது மாதிரி எனக்கும் அதே மாதிரி தான் சொன்னாங்க. 3 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டா உங்களுக்கு வந்து ஃபோர்க்ளோஸ் பண்ணுறதுக்கு சார்ஜ் இல்லை அப்படின்னு. ஆனால் எனக்கு 3.54% போட்டாங்க இன் தி அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட் ஆஃப் தி லோன். ஓகேவா? ஸோ அந்த அமௌண்ட்டை நான் கட்ட முடியாதுன்னு சொல்லிட்டேன். ஏன்னா எனக்கு நான் லோன் அக்ரிமெண்ட் பண்ணும்போது அவங்க மென்ஷன் பண்ணாங்க கிளியராக, அதாவது தெர் இஸ் நோ ஃபோர்க்ளோஷன் சார்ஜ் இஃப் த லோன் பாதி வருஷம் கிராஸ் பண்ணிச்சுன்னா உங்களுக்கு ஃபோர்க்ளோஷன் சார்ஜ் இல்லை, அப்படி இல்லைன்னா சார்ஜ் வரும் அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட்லேருந்து அப்படின்ட்டு. எனக்கு 50,000 கிட்ட வந்துச்சு. ஸோ நான் என்ன பண்ணேன், மெயில் போட்டேன், ஹெச்டிஎஃப்சிக்கு மெயில் போட்டேன். அதோட மெயில் ஐடி உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். support@hdfc லோன் இது சம்திங் இங்கே போட்டிருக்கேன் பாருங்கள். இன்றைக்கி லோன் எடுத்தேன், இவ்வளோ நாள் நான் பே பண்ணியிருக்கேன், இப்போ நான் ஃபோர்க்ளோஸ் பண்ண போகிறேன், அண்ட் நான் ஃபோர்க்ளோஸ் பண்ணும்போது இவ்வளோ சார்ஜ் காட்டுது, ஸோ என்ன பண்ணோம் அப்படின்ட்டு. அவங்க உடனே அதை எஸ்கலேட் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த நாள் ஒருத்தர் எனக்கு கால் பண்ணாங்க. கால் பண்ணிவிட்டு அதுக்கான ப்ரூஃப் இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. எஸ் இருக்குது அப்படின்னா. ஏன்னா லோன் போடும்போது நிறைய பேர் வாயிலே சொல்லிடுவாங்க இது மாதிரி ஃபோர்க்ளோஸ் சார்ஜ் இல்லை சார் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. நீங்கள் அதெல்லாம் நம்பிடாதீங்க. ஏன்னா அதில் பாதி பேர் அதே பேங்க்கில் இருக்க மாட்டாங்க. நீங்கள் லோன் முடிய போகும்போது ஒரு 3 இயர்ஸ் 2 இயர்ஸ் தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் வேறு பேங்க் போயிடுவாங்க. ஏன்னா எனக்கு லோன் கொடுத்தவங்களே நான் ஃபோன் பண்ணி கேட்கும்போது இது மாதிரி நீங்கள் சொன்னீங்க இப்போ இப்படி சொல்கிறாங்கன்னா அவங்க சார் நான் இப்போ ஐடிஎஃப்சி பேங்க்கில் இருக்கேன் அப்படின்ட்டாங்க. எப்போ நீங்கள் லோன் எடுத்தாலும் அந்த இதை நீங்கள் மெயில் போட்டு வாங்கிடுங்க. ஏன்னா நான் கிட்டத்தட்ட 4-5 வாட்டி நான் மெயில் போட்ட பிறகு தான் அவர் மெயிலில் மென்ஷன் பண்ணார் கீழே, ஃபோர்க்ளோஷன் சார்ஜ் வில் பி நில் இஃப் த லோன் டென்யூர் வில் பி கிராஸ் 50% ஆஃப் லோன் டென்யூர் அப்படின்ட்டு. ஃபோன் பண்ணாங்க இல்லையா, அந்த ஃபோன் பண்ணவங்களுக்கு நான் ஃபார்வர்ட் பண்ணேன் அவங்க கேட்டதுக்காக. ஸோ அவங்க செக் பண்ணிவிட்டு ஓகே சார் நான் பேசிடுறேன், நீங்கள் வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க்கோட லோன் செக்ஷனுக்கு போயிருங்க. இங்கே போயிட்டு லோன் செக்ஷனுக்கு போனேன். மேலே போய்ட்டோன்னே டோக்கன் எடுக்கணும். டோக்கன் எடுத்துகிட்டு நான் உட்காந்துட்டு இருந்தேன். உட்காந்துட்டு அதுக்கப்புறம் என்னோடய இது வந்துச்சு. அப்புறம் போய் காட்டினேன் இது மாதிரி எனக்கு ஃபோர்க்ளோஸ் நில்லுன்னு இருந்தது. பட் ஸ்டில் எனக்கு வெப்சைட்டில் வந்து பே பண்ணோன்னா எனக்கு வந்து அமௌண்ட் கேட்குது அப்படின்ட்டு. அப்புறமா அவங்க செக் பண்ணிவிட்டு என்ன பண்ணாங்க, ஓகே ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள் சார் நான் செக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு ஃபோர்க்ளோசிங் சார்ஜை நில்லாக்கிட்டு அந்த இத்தனை நாள், அதாவது எனக்கு 5ஆந்தேதி இஎம்ஐ போகும். ஸோ 5th நான் கட்டின இப்போ நான் ஃபோர்க்ளோஸ் பண்ண போகிறோம் இல்லையா, அந்த நாள் வரைக்கும் மட்டும் இன்ட்ரெஸ்ட் மட்டும் ஒரு 5,000 சம்திங் ஏதோ போட்டிருந்தாங்க. போட்டுட்டு மீதி நார்மல் அமௌண்ட்டு நான் என்ன அமௌண்ட் நான் பே பண்ணணுமோ, அதாவது அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட்டு அதை மட்டும் பே பண்ண சொன்னாங்க. ஸோ பேமெண்ட்டுக்கு என்ன பண்ணணும்னா அவங்க வந்து ஒரு லிங்க் அனுப்புவாங்க. அந்த லிங்கை கிளிக் பண்ணுறோன்னே டேரெக்டாக உங்களுக்கு வந்து பேமெண்ட் கேட்வே போயிடும். அங்கே உங்களோட நெட் பேங்கிங் இல்லைனா கார்டு டீட்டெயில்ஸ் போட்டு இது பண்ணிவிட்டு ஃபுல் அமௌண்ட் அப்படியே நீங்கள் பே பண்ணி விட்டுறலாம். அவ்வளோதான். ஒன்ஸ் பே பண்ணிட்ட பிறகு அவங்க வந்து சும்மா ஒரு ரெசிப்ட் மட்டும் ஒன்று கொடுப்பாங்க. கொடுத்துட்டு பிறகு வாங்கிட்டு ஒரு 2 வீக்ஸ் கழித்து உங்களுக்கு வந்து இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு வரும். ஓகேவா? இந்த டாக்குமெண்ட்ஸை வச்சு தான் நீங்கள் வந்து ஆர்டிஓவில் போயிட்டு அந்த ஆர்சியில் இருக்கிற ஹைப்போதீகேஷனை கேன்சல் பண்ண முடியும். ஸோ அதை கேன்சல் பண்ணுறதுக்கு நீங்கள் ஆர்டிஓவில் சப்மிட் பண்ணுறது ஆர்சி, ஒரிஜினல் ஆர்சி, இன்சூரன்ஸு, பொல்யூஷன் சர்டிஃபிகேட்டு, அப்புறமா இந்த ஃபார்ம்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா ஆர்சியில் இருக்க ஹைப்போதீகேஷன் கேன்சல் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட கொடுத்துருவாங்க. ஸோ தட்ஸ் த ப்ராசஸ் ஆஃப் க்ளோசிங் ஹெச்டிஎஃப்சி கார் லோன். அண்ட் மேக்ஸிமம் எல்லாத்துலேயுமே எல்லா பேங்க்லேயும் அப்படி தான் இருக்கும். அண்ட் இதில் நான் முக்கியமாக சொல்ல வேண்டியது, இன்கேஸ் நீங்கள் லோன் போகிறது மாதிரி இருந்தீங்கன்னா தயவுசெய்து கிளியராக மெயிலில் வாங்குங்க. ஏன்னா நான் அங்கே உட்காந்துட்டு இருக்கும்போது ஒருத்தர் சொன்னார் இது மாதிரி எனக்கு லோன் போடும்போது சொன்னாங்க சார் நில்லுன்னு, பட் இப்போ அதுக்கான ப்ரூஃப் எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. என்கிட்ட எதுவுமே இல்லை, சொன்னவங்க கால் பண்ணாலும் கால் போகலை அப்படின்னாங்க. ஸோ அதுதான் மெயினான திங். நீங்கள் இமெயிலில் வாங்குங்க, அந்த இமெயில் பத்திரமா வச்சுருங்க. ஸோ தட் நீங்கள் ஃபோர்க்ளோஸ் பண்ணும்போது அது நல்லா யூஸ் ஆகும். எனக்கும் அந்த மெயில் மட்டும் இல்லைன்னா எனக்கு ஃபோர்க்ளோசிங் சார்ஜ் கண்டிப்பாக நான் போட்டிருக்கணும். ஒரு 50,000 ரூபா நான் பே பண்ணுற மாதிரி இருந்திருக்கும்.
ஸோ இதுதான் முக்கியமாக இந்த வீடியோவில் பார்க்க வேண்டியது. அண்டு அஃப்கோர்ஸ் முடிஞ்ச அளவு மேக்ஸிமம் லோனை சீக்கிரமாக முடிக்க ட்ரை பண்ணுங்கள். உட்காந்துட்டு 5 வருஷமோ 6 வருஷமோ 7 வருஷமோ அவ்வளோதான் இழுத்துட்டு இருக்காதீங்க. ஒரு 2 இயர்ஸ் கழிச்சிட்ட பிறகு ஒரு இயர்லி ஒன்ஸ் ஏதாவது ஒரு அமௌண்ட் போட்டுருங்க. ஸோ தட் இஎம்ஐ டென்யூரும் குறையும் அண்ட் ஆல்சோ இஎம்ஐயும் கம்மியாகும், நம்மளோட பேர்டனும் கம்மியாயிரும். அண்ட் இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். அண்ட் ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது, நிறைய வீடியோஸ் வரப்போகுது. ஸோ ஸ்டே டியூன். Bye bye.